shows you 1 2 3 4 5 6. Sorry guys, copy problem. So welcome back to channel. So இப்போ நாம பார்க்க போற ஒரு சூப்பரான BGM. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்காக பார்த்துடலாம். ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் முன்னாடி கொடுத்துருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிடில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ரிலீஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ இந்த ரிலீக்ஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு +ஐ கொடுத்து 96ல் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு +ஐ கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை பிக்கை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஃபஸ்ட்டாக ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 பட்டனை கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்து மானிட்டர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பிக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நான் பிளாக் கலர் ரே பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணாலே போதும். அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைஸில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி அடுத்தடுத்த ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வேணா நான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணீங்களோ அவங்களுடைய பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நான் சொன்ன மெத்தடில் அந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் எடிட் பண்ணுறதுக்கு தெரியலனாக்கா லைட் ரூம் ப்ரீஷீட் கொடுத்துருக்கேன். ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 லேயர் இருக்கும். ஸோ ஆன் பண்ணி பாருங்கள், HDR வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 வச்சுட்டு இப்போ எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் ஏறுமா இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஏறு மார்க்கை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேஜ் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.